ஒரு சில நேரங்களில் ஏதாவது மைனர் ஆக்சிடென்ட்ஸ், மோஸ்ட்லி பார்த்தோன்னா நம்ம சைக்கிள் ஓட்டும் போதோ பைக் ஓட்டிகிட்டு போகும்போதோ யாராவது நம்மளை அடிச்சிட்டாலோ நம்ம போய் எதுலையாவது இடிச்சிக்கிட்டாலோ இல்லை குழந்தைங்க விளையாடும் போது பால் நம்ம ஃபேஸில் பட்டுட்டாலோ நம்மளோட முன் பல்லில் ஏதாவது ஒரு பல் அப்படியே முழுசாக வேரோட கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணணும்? முடிஞ்ச அளவுக்கு பதட்டப்படாமல் அந்த பல்லை தேடி எடுக்கணும். பல்லை பொறுத்த வரைக்கும் 2 பகுதி இருக்குங்க. நம்மளுக்கு வெளியே தெரியக்கூடிய க்ரௌன் பகுதி, அடுத்து உள்ள மறைஞ்சிருக்கிற வேர் பகுதி. இதில் அந்த வேர் பகுதியை நம்ம தொடாமல் க்ரௌன் பகுதியில் பிடிச்சி அந்த பல்லை எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதில் இருக்கிற அழுக்கையோ மண்ணையோ நம்ம க்ளீன் பண்ணணும். கையில் வச்சு தேய்ச்சி அழுத்தி ஸ்க்ரப் பண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணாமல் வெறும் தண்ணியில் போட்டு ஜென்டிலாக அதை க்ளீன் பண்ணால் போதும். இப்போது பால், இளநீர், சலைன் இப்படி பக்கத்தில் எது கிடைக்குதோ அதை ஒரு கண்டெய்னரில் போட்டு அதுக்கப்புறமா அந்த பல்லை அதுக்குள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். எதுவுமே கிடைக்கல அப்படின்னா நம்மளோட எச்சில்லையே போட்டு வச்சுக்கலாம். பக்கத்தில் எதுவுமே இல்லைங்கிற பட்சத்தில் நம்மளோட பல்லை நாக்குக்கு அடியிலையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டென்டிஸ்ட் கிட்ட போகணும். இந்த மாதிரி நம்ம சீக்கிரமாக டென்டிஸ்ட் கிட்ட போயிட்டோம்னா அந்த பல்லை விழுந்த இடத்துலையே பொருத்தி அதை மறுபடியும் காப்பாற்ற முடியும்.